الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فيقول عز وجل في محكم تنزيله بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما உலகை படைத்து இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்கள் முதல் கொண்டு யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு காண்பித்திருக்கின்றான். அந்த நெறியை முழுமையாக கடைபிடிக்குமாறும் இன்னென்ன தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறான். அந்த தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமது வாழ்நாளில் அதிகமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த வார்த்தை என்பது அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை உலகத்திலே எந்த மொழிகளாக இருந்தாலும், எந்த நாடாக, எந்த மக்களாக, எந்த இனமாக, எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் புழங்குகின்ற எல்லா மொழிகளை விட உலகில் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவன் என்றால் அதற்கு மேலே எதுவுமே இல்லை. எல்லா வகையிலையும் அல்லாஹ் உயர்ந்தவன், அவன் கண்ணியமானவன், இஸ்ஸத்துக்குரியவன், படைத்தவன், பராமரிப்பவன். அவனுக்கு மேலே எதுவுமே இல்லை என்பதுதான் அல்லாஹு அக்பர் என்பதனுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. உலகிலே ஒவ்வொருத்தரும் தங்களுக்கென்று கடவுள்களை வைத்திருக்கிறார்கள். எந்த கடவுளுக்கும் இவ்வாறான ஒரு வார்த்தை கிடையாது. மிகப்பெரியவன் என்ற ஒரு வார்த்தை எந்த கடவுளுக்கும் கிடையாது, எந்த மதத்திலும் கிடையாது, எந்த கலாச்சார நிகழ்விலும் கிடையாது. மிகப்பெரியவன் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக பயந்து அவனுக்கு வழிபட்டு நடக்கின்றோம். அப்ப அல்லாஹு அக்பர் என்பது இதனுடைய யதார்த்தம் உள்ளங்களிலே நமக்கு வர வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் என்றது உள்ளத்திலே நமக்கு நடுக்கம் ஏற்பட வேண்டும், பயம் ஏற்பட வேண்டும். அவன் இரக்கமுள்ளவன், இன்னென்ன காரியங்களை கொண்டு இரக்கமுள்ளவன், இன்னென்ன காரியங்களை கொண்டு அவன் தண்டிக்கக்கூடியவன் என்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே,
அல்லாஹு அக்பர் என்பது இஸ்லாத்துடைய அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர் என்பது ஒரு மனிதனுடைய ஈமான், நம்பிக்கை, அல்லாஹ் மீது இருக்கின்ற அந்த உண்மையான பக்திக்கு இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடியது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. சில நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஆர்ப்பாட்டத்திலே, ஒரு போராட்டத்திலே, ஒரு சந்தோஷமான நிகழ்விலே ஒருவர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். நாரே தக்பீர்னால் என்ன? அது நம்ம அரபு தெரியாதனால் நாரே தக்பீர் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த நார் என்பது நெருப்பு. நாரே தக்பீர் என்று எப்படி வரும்? வராது. அதனுடைய யதார்த்தம் என்னன்னா தக்பீரை சொல்லுங்கள். அதை கேட்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். அது நாம நம்முடைய புழக்கத்தில் வந்து நஇரி தக்பீர் என்பதை நாரே தக்பீர் என்று மாத்திட்டோம். அப்ப பொதுவான ஒரு நிகழ்வுகளிலே அல்லாஹ்வுடைய பெயரை உயர்த்தக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். நாரே தக்பீர் என்று சொல்ல அதை கேட்கிற எல்லோரும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். என்ன காரணம்? அதற்கு மேலே எதுவுமே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் அதான் சொல்லப்படுகின்றது. அந்த 5 நேர அதானமே முதலாவது ஆரம்பிப்பது அல்லாஹு அக்பர். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு உயர்வு இருக்கின்றன என்பதை பாருங்கள். தொழுகையை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். 5 நேர தொழுகையை நாங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை முதலாவது அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டினால் அதற்கு பிறகு எதுவுமே இல்லை, அல்லாஹ்வோடு முனாஜத் செய்கின்றோம். அதனால தான் அதான் சொல்லும் போதும் கூட அந்த அதானை நாங்கள் செவிசாய்க்க வேண்டும். அதான் சொல்லப்படும் போது அது அதானை கேட்க வேண்டும். அதான் சொல்லப்படும் போது யாரோடும் பேசிக்கொள்ள இருக்கக்கூடாது, போன் பேசக்கூடாது, குசுகுசுக்க கூடாது. அமைதியாக இருந்து அந்த உணர்வோடு அந்த அல்லாஹ் அக்பரை நாங்கள் காதால் கேட்டு உணர்வடைய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை திக்ருகள் இருக்கின்றது. அந்த திக்ருகளை முடியும் போதும் கூட வரக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு எப்படி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு உயர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே லை யனாலல்லாஹு லுஹூமஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அங்கு அறுத்து கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அந்த இரத்தமோ அந்த இறைச்சோ போய் அடைவதில்லை. அந்த காரியத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய இறையச்சம் அல்லாஹ்விடத்திலே போய் சேருகின்றது. எனவே மேலும் சொல்லும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லை வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும் கதாலிக சஹ்ஹரஹா லக்கும் லிதுகப்பிரல்லாஹ். அந்த பிராணிகளை அறுக்கும் போதும் கூட அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்பதை அந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம், மார்க்கம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மேல ஒன்றுமே இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டித் தருகின்றான். நோன்பு பிடிக்கின்றோம். எப்படி? வலிதுக்மிலுல் இத்தத வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிரல்லாஹ். மாதத்தை பூர்த்தி செய்யுங்கள், அல்லாஹு அக்பர் என்பதை சொல்லுங்கள், அதை கொண்டு ஆரம்பியுங்கள். பெருநாள் வருகின்றது. பெருநாளுடைய சந்தர்ப்பத்திலே பெருநாளை கண்டால் என்ன? அது ஈதுல் ஃபித்ராக இருக்கட்டும், ஈதுல் அல்ஹாவா இருக்கட்டும், பெருநாளை நாங்கள் அடையும் போது முதலாவது தக்பீர் அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தில்ஹிஜ்ஜாவுடைய காலங்களிலே, தில்ஹிஜ்ஜாவுடைய அந்த காலங்களில் பிறை 10 9 அதிகமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர். எனவே உலகிலே ஆக உயர்ந்த வார்த்தை அல்லாஹு அக்பர். உலகிலே எங்கெங்கே எல்லாம் கடவுள் தெய்வம் இருக்கின்றது சொல்லுகிறார்களோ ஒவ்வொரு மார்க்கத்திலும், எந்த மார்க்கத்திலும் இவ்வாறு ஒரு வார்த்தை சொல்லப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறான். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகின்றான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர். நபியே எழுமுங்க,
மக்களுக்கு சொல்லுங்க, போத்தி கொண்டு இருக்காதீங்க. வரப்பக ஃபக்கப்பிர், உங்கள் ரப்பை ஃபக்கப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு மேலே எதுவுமே இல்லை என்பதை போதியுங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது உணர்வு ரீதியாக, அர்த்தம் ரீதியாக உறுதியானதாக, மனதிலே பொறுமை ஏற்படக்கூடிய வகையில் ஒரு சரியான ஒரு யதார்த்தத்தோடு நம்முடைய வாயிலிருந்து வரணும். கண்டதும் நின்றதும் ஏதோ வழக்கமாக இருக்கக்கூடாது. உணர்வு ரீதியாக அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறான்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள்? முதலாவதாக 5 நேர தொழுகை. ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலையும் ஒரு ரக்காயத்திலே 5 தரம் அல்லாஹ் அக்பர் சொல்கிறான். அப்ப 17 ரக்காயத்தை கணக்கு பார்த்தீங்கன்றால் கிட்டத்தட்ட 85 தரம் ஒரு நாளைக்கு தொழுகையில் அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். இது எந்த தொழுகையில்? ஃபர்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை தொழுகிறோம். குறைந்தது 12 ரக்காயத். அந்த 12 ரக்காயத்திலையும் ஒரு ரக்காயத்தில் 5 தடவை சொன்னால் கிட்டத்தட்ட 60 தரம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் அக்பர் சொல்கின்றோம். அது இல்லாம லுஹா தொழுகிறோம், வித்ரு தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம். இப்படி பார்த்தோம்னா அதிலேயும் ஒரு 50-60 தடவைகள் நாங்கள் இதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போன்று பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகின்றோம். தஹியத்துல் மஸ்ஜித் தொழும் போதும் கூட அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றோம். பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், பள்ளி வாயிலுக்கு நாங்கள் நேரகாலத்தோடு போக பழகணும். இது எல்லாத்தையும் வரணும். வெளிநாடுகளில் இந்த பொடுபோக்கு இருக்கின்றது. வீடுகளுக்கு போனால், நம்ம ஊர்களுக்கு போனால் அதை நாங்கள் சரியா செய்வோம். இல்லா மாஷால சில பேரை தவிர. பள்ளி வாயலில் அதான் சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் நான் போவேன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மறதியாளர் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் யாருக்கு சொல்லப்படும் என்று சொன்னால் தம்பீஹும் லில் காஃபிலீன், மறதியாளர்களை நினைவூட்டுவது, எச்சரிக்கை செய்வதுதான் அதான். நீங்கள் மறதியாளராக இருந்தால் அதான் சொல்லும் வரைக்கும் காத்துக் கொண்டிருங்கள். அன்புள்ளவர்களே, எனவே ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளத்தோடு தான் நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு போவான். இதை நாங்கள் பழகணும். ஒரு சில நேரங்களில் செய்கிறோம், ஒரு சில நேரங்களில் விட்டுடுறோம். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, அப்ப தஹியத்துல் மஸ்ஜித் 5 நேர தொழுகைக்கு நம்ம நேர காலத்தோடு போனால் 5 நேரத்துக்கும் 5 தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவோம், 10 ரக்காயத்து தொழுவோம், 50 தரம் அல்லாஹ் அக்பர் சொல்லிடுவோம். அதே போன்று 5 நேரம் சொல்லப்படக்கூடிய அதான இகாமத்தை கேட்டாலும் 10 தடவைகள் அதை கேட்டுடுவோம். அதுலேயும் 50 தடவை அல்லாஹ் அக்பர் நாங்கள் சொல்லிடுவோம், கேட்டுடுவோம். எனவேதான் இப்படியாக நாங்கள் நிறைய காலை மாலை திக்ருகள், தூங்குவதற்கு முன்னாடி ஓத திக்ருகள், தொழுகைக்கு போற ஓதக்கூடிய திக்ருகள், நாங்களாக அப்பப்போ ஓதக்கூடிய திக்ருகள், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் என்பதை நாங்கள் கணக்கிட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமின் ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ் அக்பர் சொல்கின்றோம். இவ்வளோத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த ரப்பை அல்லாஹ் அக்பர் 500 தடவைக்கு மேலே சொல்லிக்கொண்டு அந்த ரப்புக்கு நாங்கள் மாறு செய்கிறோம் என்று சொன்னால், அவனுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் விடுகிறோம் என்றால், சோம்பரித்தனம் காட்டுகின்றோம் என்றால், பொடுபோக்காக இருக்கோம் என்றிருந்தால் நான் ஒரு முஸ்லிமா மூமினா என்பதை நாங்கள் சிந்திக்கணும். நாங்கள் ஒரு ஏமாற்றுவாதி முஸ்லீமாக இருக்கின்றோம், நயவஞ்சத்தன முஸ்லீமாக இருக்கின்றோம், சம்பிரதாய முஸ்லீமாக இருக்கின்றோமே தவிர, ஊர் உலகத்துக்குரிய முஸ்லீமாக இருக்கின்றோமே தவிர அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு முஸ்லீமாக மூமினாக இல்லை என்பதை விலகிக் கொள்ளணும். நமக்கு பிடித்தமான ஒருவரை ஒரு நாளைக்கு 500 தரம் அவருடைய பெயரை சொல்லி அழைத்து கொண்டு அவருக்கு மாறு செய்கிறோம், அவர் விரும்பாததை செய்கிறோம் என்றிருந்தால் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று யோசிக்கும். எனவே நமக்கு தெரியாமலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஒவ்வொருத்தரும் 500 தடவைக்கு மேலே அல்லாஹு அக்பர் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அஹப்புல் கலாம் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் 4 என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை அறிந்து உணர்வோடு ஆசையோடு பக்தியோடு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மளை நேசிக்கின்றான். இந்த அல்லாஹு அக்பருடைய ஒரு வெளிப்படையான உலகத்திலே சஹாபாக்கள் நமக்கு காண்பித்தார்கள். எப்படி? ஹந்தக்குடைய சந்தர்ப்பத்திலே மதீனாவை பாதுகாப்பதற்காக, மதீனாவிலே உள்ள அந்த முஸ்லிம் அல்லாஹ்வையும் ரசூலை ஏற்றுக்கொண்ட அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு அகழியை தோண்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. வாய்க்கால் போன்று எதிரிகள் வந்து தாக்காமல் இருப்பதற்கு ஒரு அகழி தோண்ட வேண்டும். அதை கடந்து அவர்கள் வரக்கூடாது. அவர்கள் கடந்து வரக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு ஆழமாக அகலமாக அதை தோண்ட வேண்டும். அதுவும் கற்பாறைகள் நிறைந்த இடம், சாதாரண மணல் வழியாக அல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து இந்த வழியாக எதிரிகள் வருவார்கள், இவர்கள் வரவிடாமல் ஆக்குவதற்கு இந்த அகழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறார்கள். தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பெரிய பாறாங்கற்கள் வருகின்றது. அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கிறத போன்று ஆயுதங்கள் இருக்குதா, நவீனங்கள் இருக்குதா? காலால கையால தான் உடைக்கணும். என்ன வழி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை உடைப்பதற்காக அந்த கல்லிலே ஒரு அடி அடிக்கின்றார்கள். அடிக்கும்போது அல்லாஹு அக்பர் அடிக்கிறார்கள். அந்த அல்லாஹு அக்பர் அடிக்கும்போது சொல்லுகிறார்கள், ஷாம் தேசத்துடைய திறவுகோல் எனக்கு கொடுக்கப்படுவதை நான் பார்க்கின்றேன் என்று சொல்கிறார்கள். இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையுடைய யதார்த்தத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சொல்லுகிறார்கள், ஷாம் தேசத்தில் இருக்கின்ற சிவப்பான அந்த கோட்டையுடைய திறவுகோல் என்னிடத்திலே கொடுப்பதை நான் பார்க்கின்றேன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது அடி அடிக்கின்றார்கள். அது அந்த அடி அடிக்கும் போது அல்லாஹு அக்பர் என்று அடிக்கின்றார்கள். ரோம், பாரிஸ் போன்ற நாடுகளுடைய, ஈரான், ஈராக் அந்த தேசத்துடைய அங்கே இருக்கின்ற அந்த மதீனத்தில் இருக்கின்ற வெள்ளை மாளிகளுடைய கோட்டைகளுடைய சாவிகள் எனக்கு கொடுக்கப்படுவதை நான் பார்க்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது கல்லை அடிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர் என்று அடிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ஓ அதீது மஃபாத்திகள் யமன், சனஆவுடைய வாயல்களுடைய திறவுகளை கொடுப்பதை நான் பார்க்கின்றேன். அல்லாஹு அக்பர். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சாதாரணமாக இதனை விளங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவனுக்கு சொந்தமான இந்த வார்த்தையிலே பெரும் வலுவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பெரும் சக்தியை நாங்கள் வைத்திருக்கிறான். நம்முடைய நாவிலான நாங்கள் சொல்லும் பொழுது, மொழியும் பொழுது ஏனோ சானோ இருக்கக்கூடாது. இதில் ஒரு வல்லமை இருக்கின்றது, ஒரு சக்தி இருக்கின்றது. உணர்வோடு நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதுக்குடைய வெளிப்பாடை, நன்மையை, ஹைரை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். சுருக்கமாக சொல்ல போனால் இவ்வளவு அதிகமாக நாளாந்தம் இந்த ரப்புடைய பெயரை அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டு அவனுக்கு மாறு செய்பவர்களாக இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருப்போம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வை உணர்ந்து, அவனுடைய படைப்புகளை உணர்ந்து, அவனுடைய ஆளுமைகளை உணர்ந்து, அவனுடைய சக்திகளை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.